ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் ராஜா. கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். ஒரு கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். தொடங்கும் முன்பே இது எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கப் போகிறது என்று நினைக்காதீர்கள். எதையும் சமாளிக்கும் ஆற்றலுடன் தான் நீங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னால் முடியாது என்று எண்ணம் தோன்றும் போதெல்லாம் ஏன் என்று கேளுங்கள். அதை முடித்து காட்டுவதற்கான யோசனைகள் பதிலாக தோன்றும். சோர்ந்து போகும்போது நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நாம் அனுபவித்த வழிகளும் கடந்து வந்த வழிகளும் நமக்கு புது நம்பிக்கையை தரும். உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே. ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம். ஒரு கிலோ தேனை பெறுவதற்காக தேனீக்கள் 4 மில்லியன் பூக்களை சந்திக்கிறது. அனைத்து சக்திகளும் கொண்ட மனிதன் ஒரு தோல்விக்கே துவண்டு போய் விழுந்து விடுகிறான் என்பதே வேதனைதான். கடும் உழைப்பில் செலவழிக்கப்பட்ட ஒரு நாள் நல்ல உறக்கத்தை தரும். கடும் உழைப்பில் செதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றுமே அழியாத புகழை பெற்று தரும். 1000 தோல்விகளை நீ அடைந்தாலும் சற்று சளைக்காத போராட்ட குணம் ஒன்று மட்டும் உன்னிடம் இருந்து விட்டால் உன் போல் வெற்றியாளன் இந்த உலகில் யாரும் இருப்பதில்லை. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடமுண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் வரலாற்றில் ஒரு வரி கூட இடம் கிடையாது. வெற்றிக்கு எந்த குறுக்கு வழிகளும் கிடையாது. நாம் தான் அதற்கான சரியான பாதையை உருவாக்க வேண்டும். வாழ்க்கை ஒரே நாளில் மாறிவிடாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. கொட்டும் தேனீக்களை தாண்டிதான் சுவை மிகுந்த தேன் கிடைக்கிறது. கடினமான வழிகளை தாண்டிதான் வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும். வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சமின்றி கேட்டு தெரிந்து கொள்பவனுக்கே இங்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கிறது. உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால், உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால், உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால், இந்த பிரபஞ்சமே நிச்சயம் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தரும். மன அமைதியோடு இருப்பவனுக்கு என்றுமே ஆபத்து இல்லை. உங்கள் மன அமைதியை கெடுக்கும் எதையும் உங்களுக்குள் அனுமதிக்காதீர்கள். முதலில் கிடைக்கும் வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனெனில் இரண்டாவது வாய்ப்பு என்பது மிகவும் அரிதானது. கஷ்டங்களை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்காதீர்கள். பொறுமையாக காத்திருங்கள். தாமதமாக கிடைக்கும் எதுவும் தரமானதாகத்தான் இருக்கும். வாழ்க்கையை பாரம் என்று நினைத்து விடாதீர்கள். வாழ்க்கையை பாரம் என்று நினைத்து விட்டால் நம் சந்தோஷங்களும் தூரம்தான் என்பதை மனதில் வையுங்கள். நீங்கள் எதன் மீது கவனம் செலுத்துகிறீர்களோ அவை அதிகரித்து கொண்டே போகும். பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தினால் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டுமே அதிகரிக்கும். அதுவே வாய்ப்புகளின் மீது கவனம் செலுத்தினால் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே போகும். என்னோட வாழ்க்கை இது என்று எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை மட்டும் நினைவில் வை. இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. இதுவும் கடந்து போகும் என்பதே. ஒரு கைத்தடி பார்வையற்றவனுக்கு கண்ணாக இருக்கிறது. காலை இழந்தவனுக்கு காலாகவே இருக்கிறது. எல்லா சக்திகளும் கொண்ட நீ அந்த கைத்தடி விடவா தாழ்ந்தவன் என்பதை யோசித்து பாருங்கள். இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்பிக்கையை இழந்து விடாதே. ஒரே ஒரு இக்கட்டான சூழ்நிலையே போதும், உன் முழு பலத்தை நீயே தெரிந்து கொள்வாய். நேர்மையாக வாழ்பவன் பல துரோகிகளை கடந்துதான் வெற்றி பெற முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். பழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவதில்லை. நம் வாழ்க்கை நம் கையில்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெற்றி என்பது கதவு போன்றது. தட்டிப்பார், திறக்கவில்லை என்றால் முட்டி திற. முட்டியும் திறக்கவில்லை என்றால் உடைத்துவிடு. வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி பெற உனக்கு தேவை மற்றவர்களின் துணை அல்ல, துணிச்சல் மட்டுமே.
தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல. அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எல்லா பொழுதும் கிடைக்காது உதவி, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் உன் தன்னம்பிக்கை. உங்களை நீங்களே தகுதியாக்கிக் கொள்ளும் போதுதான் அனைத்தும் உங்களுக்கே சாதகமாக நடக்க ஆரம்பிக்கிறது. நாம் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட, நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறை சிந்தனையோடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிறக்கும். தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை கடந்து செல், வெற்றி நிச்சயம். இன்னொரு அழகான தொடரில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா.